உலகத்தில் நான் எப்பொழுதும் என்னுடைய முகநூலிலோ அல்லது எனக்கான சோசியல் மீடியா எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாக்காக நான் ஒரு 4 வார்த்தையை போட்டு வச்சிருப்பேன். அதான் என்னுடைய சிக்னேச்சர். அது என்னன்னா, உன்னால் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பதை, உன்னால் முடியாது என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பதை யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இது நான் எப்பொழுதும் என்னுடைய எனக்கு நானே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மந்திர சொற்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், என்ன சொல்லிவிட முடியும் உங்களுக்கு? எப்பொழுதும் என்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுகிறார்கள், நான் ரொம்ப டவுனா இருக்கும் பொழுது மட்டும் உங்க பேச்சை கேட்டுக்கிறேன் மேடம். எது நம்மை டவுன் ஆக்குகிறது? இந்த உலகத்திலேயே அற்புதமான ஒரு வினாடியை நான் சொல்லுகிறேன், அதி அற்புதமான வினாடி என்ன என்றால் இதோ இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வினாடியினுடைய உன்னதம் என்ன தெரியுமா? உத்தமம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். நேற்று இரவு இருந்தவர்கள் இன்றைக்கு காலையில் இல்லை. எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் போராடுவதற்கு என்று இருக்கின்ற பொழுது அந்த போராட்டங்களை கண்டு அஞ்சாமல் அடுத்த கட்டத்திற்கு தன்னை தயார் செய்து கொள்வதற்கான மிக ஊக்கமான சொல் நாம் அனைவரும் உயிரோடு இருக்கிறோம் என்பது. ரொம்ப நுட்பமான இன்னொரு விஷயம் சொல்றேன். உயிரோடு இருந்தா வலிக்கும், வலிச்சாதான் உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். உயிரற்ற உடலுக்கு வலிப்பதே இல்லை. நான் ஒரு சொல்லை சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Feel the sensation of pain. Feel the sensation of pain. Never suffer. வாழ்க்கையில் வலி என்பது தவிர்க்க முடியாதது, ஆனால் அதனால் பாதிக்கப்படுவது என்பது நம்முடைய வாய்ப்பிற்குள் தான் வரும். நாம் எப்படி இந்த உலகத்தை சந்திப்பது, இந்த நாளை எப்படி சந்திப்பது என்ற சிந்தனையில் நான் இன்றைய நாள் முழுக்க நான் கழித்திருக்கிறேன். அந்த சிந்தனையின் வெளிச்சமாக எனக்குள் வந்த சில வார்த்தைகளை உங்களுக்காக தந்துவிட்டு நான் இடம் சாரலாம் என்று கருதுகிறேன். என்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல கவிஞர், ரொம்ப சாஃப்டான ஆள். அவர் வெரி சாஃப்ட், நல்ல பாடுவார், நல்ல கவிதை எழுதுவார். எங்க அம்மா பயங்கர டெரர். ரெண்டு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் எங்க வீட்டில். எங்க அப்பா